ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோஸ் பொரியல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கோஸ் பொரியல் பண்ணின்னு இருக்கிறோம். எல்லோரும் நீங்கள் பண்ணுற கோஸ் பொரியல் உங்களுக்கே அவ்வளோவா பிடிக்காது இல்லையா? இந்த டைப்பில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு இப்போது எண்ணெய், கடுகு, வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறேன். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம். அந்த டைமில் நம்ம முன்னாடியே நம்ம கட் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா கோஸு, அந்த கோஸை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ எல்லா கோஸையும் நான் போட்டுன்னு இருக்கிறேன். போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் அதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி தொளித்து வேக வைங்க, தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கக்கூடாது, தண்ணி தொளிக்கணும், அவ்வளோதான். இதில் நான் ஷூட் பண்ணல, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துச்சு கோஸு. இன்னும் கொஞ்ச நேரம் மசாலா போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட போகிறோம். வேக விட்டதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ட்ரையாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம ஒரு 2 எக்கு ஆட் பண்ண போகிறோம். எக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது ஓகே, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எக்கு போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிடணும், ஏன்னா அப்போ தான் உங்கள் கோஸில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் எக்கு போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். நீங்களும் சேம் மெத்தடில் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துன்னு இருக்கிறேன் நான். சேம் மெத்தடில் நீங்களும் நல்லா மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் கேப் விடுங்க. அப்போது முட்டை நல்லா இதாகும், கொஞ்ச நேரம் வேகணும் இல்லையா? அதனால் ஒரு 2 மினிட்ஸ் விட போகிறோம். 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய பொரியல் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு டேஸ்டியாக ஒரு கோஸ் பொரியல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது சாம்பார், ரசமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.